அத்தியாயம் 7 கணக்கு வேண்டும். மார்ச் 23 1992 தேதியிட்ட ஜூனியர் விகடன் இதழ் அது. போலீஸ் மனிதர்கள் என்ற தலைப்பில் தொடர் ஒன்று வெளியாகிக் கொண்டிருந்தது. அதன் 13வது அத்தியாயம் தமிழக அரசியலில் பலத்த அதிர்வுகளை ஏற்படுத்தியது. காரணம், உளவுத்துறை அதிகாரி ஒருவர் தன்னுடைய பணிக்காலத்தில் நடந்த சம்பவங்கள் பற்றி எழுதியிருந்தார். எம். ஜி. ஆரை திமுகவில் இருந்து வெளியே கொண்டுவர ஒரு பெரிய நாடகம் நடத்தினோம். எப்படி தெரியுமா? 1971. அப்போது திமுக 15 எம். பிக்களை வைத்திருந்தது. திமுக எம். பிக்களின் ஆதரவு இந்திரா காந்தியின் அரசுக்கு தேவைப்பட்டது. அதே சமயத்தில் கருணாநிதி தன் கைக்குள் இருக்க வேண்டும் என்று நினைத்தார் இந்திரா காந்தி. இதற்கு என்ன செய்யலாம் என்ற யோசனையில் இருந்தார். திமுகவை உடைத்துவிட்டால்தான் அந்த கட்சி காங்கிரஸ் உதவியை தமிழ்நாட்டில் நாடும் என்று முடிவெடுத்தார். அதற்கான வேலைகளைச் செய்ய இன்டெலிஜென்ஸ் உயர் அதிகாரிகளுக்கு கட்டளையிட்டார். திமுகவில் முக்கிய புள்ளிகள் யார் யார் இருக்கிறார்கள் என்று பார்த்தபோது எம். ஜி. ஆர் தான் முன்னணியில் இருந்தார். அதனால்தான் அவரை திமுகவிலிருந்து இழுக்க முயற்சி செய்தோம். அப்போது ஏராளமான படங்களில் நடித்து கொண்டிருந்தார் எம். ஜி. ஆர். வருமானமும் அவருக்கு அதிகமாக இருந்த நேரம். இதை கருத்தில் கொண்டு வருமான வரி அதிகாரிகள், வருவாய் கண்காணிப்பு அமலாக்கப் பிரிவு என்று எல்லா அதிகாரிகளும் எம். ஜி. ஆர் வீட்டை முற்றுகையிட்டு அவரை குடைந்தெடுத்தார்கள். அப்போது அவர் ஒரு சினிமா படப்பிடிப்பு சம்பந்தமாக வெளிநாடு சென்று வந்திருந்தார். அதற்கான கணக்கு வழக்குகளையும் விசாரித்தார்கள். ஆனால் இதற்கெல்லாம் பெரும் பின்னணி இருப்பது அவருக்கு தெரியாது. இந்தச் சமயத்தில் எம். ஜி. ஆருடன் பேச என்னை அனுப்பினார்கள். நான் போனபோது எம். ஜி. ஆர் மிகவும் சோர்வாக இருந்தார். நானே வலிய பேசி பிரச்சனைகளை சமாளிக்க டெல்லிக்கு போய் அம்மாவை, இந்திரா காந்தி பாருங்க, எல்லாம் சரியாக போய்விடும் என்று யோசனை சொன்னேன். எல்லாவற்றையும் பொறுமையாக கேட்டார் எம். ஜி. ஆர். பிறகு நானே முக்கியமான காங்கிரஸ் பிரமுகர் ஒருவரின் பெயரைச் சொல்லி அவர் மூலமாக அம்மாவை மீட் பண்ணுங்க என்று கூறி வழிகாட்டி கொடுத்தேன். அதன்படியே அந்த காங்கிரஸ் பிரமுகர் மற்றும் தன் வழக்கறிஞர் ஆடிட்டருடன் சென்று பிரதமர் இந்திராவை சந்தித்தார் எம். ஜி. ஆர். சந்திப்பு முடிந்து எம். ஜி. ஆர் உற்சாகமாக திரும்பினார். இப்படித்தான் மெதுவாக தொடங்கி திமுகவில் உட்பூசல் உண்டாக்கி கடைசியில் 1972 இல் எம். ஜி. ஆரை திமுகவில் இருந்தே வெளியேற வைத்தோம். இதுதான் அந்த அத்தியாயத்தில் இடம்பெற்ற செய்தி. மீண்டும் 1972 அரசியல் களத்துக்கு வந்துவிடலாம். அக்டோபர் 8 1972 அன்று அண்ணா பிறந்தநாள் விழா மற்றும் எம். ஜி. ஆருக்கு மத்திய அரசின் பாரத் பட்டம் கிடைத்ததற்கான பாராட்டு விழா சென்னையில் நடத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. மேடை ஏறினார் எம். ஜி. ஆர். அந்த விழாவில் பேசிய பேச்சு மதுரை மாநாட்டில் அவர் பேசியதற்கு நேர் எதிராக இருந்தது. அண்ணா அவர்களுடைய உருவச்சிலையை திருக்கழுக்குன்றத்தில் திறந்து வைத்துவிட்டு வந்திருக்கிறேன். ஆகவே அண்ணா அவர்களை சந்தித்துவிட்டு வந்திருக்கிறேன். அண்ணாவின் அனுமதியோடு நான் பேசுகிறேன். எம். ஜி. ஆர் என்றால் திமுக, திமுக என்றால் எம். ஜி. ஆர் என்று சொன்னேன். உடனே ஒருவர் நாங்கள் எல்லாம் திமுக இல்லையா என்று கேட்டார். நான் சொல்கிறேன், நீயும் சொல்லேன். உனக்கும் உரிமை இருக்கிறது, எனக்கும் உரிமை இருக்கிறது. உனக்கு துணிவில்லாததால் என்னை கோழை ஆக்காதே. உனக்கு துணிவிருந்தால் நான்தான் திமுக என்று சொல். நான் மறுக்கவில்லை. நான் மட்டும் திமுக என்றால்தான் கேள்வி. இதை கூட புரிந்து கொள்ளாத தமிழர்கள் கட்சியில் வந்து மாட்டிக்கொண்டார்களே என்பதை நினைத்து அனுதாபப்படுகிறேன். இந்த பிரச்சனைகள் எல்லாம் தேவையற்ற பிரச்சனைகள். மதி எழகன் பேசுகையில் நான் கலைத்துறையில் பணியாற்றுவதோடு இன்னும் கொஞ்சம் அதிகமாக அரசியலில் பங்கு கொள்ள வேண்டும் என்று சொன்னார். இவ்வளவு கொஞ்சமாக அரசியலில் பங்கு கொள்வதையே சிலரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லையே. இன்னும் அதிகமாக ஈடுபட்டால் எல்லோருக்கும் என்ன ஆகுமோ? பரிதாபத்துக்குரியவர்கள். முன்பொரு முறை சொன்னேன், காமராஜர் அவர்களை தலைவர் என்று, அண்ணாவை வழிகாட்டி என்று சொன்னேன். அப்போதும் இதே மதுரை முத்து தூக்கி எறிவோம் என்று சொன்னார். தூக்கி எறிந்து பழக்கம். ஆனால் யாரை என்றே தெரியவில்லை. கழக நண்பர்களுக்குச் சொல்கிறேன், நான் மக்களை சந்திக்கிறவனே தவிர தலைவர்களை தேடிப்போய் வாழ்க்கையை உயர்த்திக் கொள்ள வேண்டிய நிலையில் என் தாயும் தமிழகமும் அண்ணாவும் வைக்கவில்லை. நான் யாருக்கும் பயந்து கொள்கையை மாற்றிக்கொண்டவன் அல்ல, அப்படிப்பட்ட தேவையும் இல்லை. கழகத்துக்கு வாக்கு தாருங்கள், இன்னின்ன காரியங்களை நிறைவேற்றுவோம். ஊழல் இருக்காது, நேர்மை இருக்கும் என்று சொன்னேனே, அப்படிப்பட்டவைகள் கழகத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்புவதற்கு, சொல்வதற்கு எனக்கு உரிமை இல்லையா? திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்து எம். ஜி. ஆர் போய்விடுவார் என்று சொல்ல அவர்களுக்கு அச்சம். யாருக்கோ என்னுடைய கேள்வி உறுத்துகிறது. யாருக்கோ என்னுடைய கேள்வி குழப்பத்தை உண்டாக்குகிறது.
மந்திரிகள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கணக்கு காட்ட வேண்டும் என்று சொல்கிறோம். கணக்கு அங்கே காட்டிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இவர்களின் சொந்தக்காரர்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்கிறது என்ற கணக்கை திமுக பொதுக்குழு ஏன் கேட்கக்கூடாது? ராமச்சந்திரனுக்கு ஒரு பங்களா இருந்தால் அது ஆட்சிக்கு வந்த பிறகு வந்ததா? அதற்கு முன்னால் வந்ததா? இதை கேட்கக்கூடாதா? என் மனைவி மீது, உறவினர்கள் மீது பங்களா, சொத்து வந்திருக்குமானால் அது எப்படி வந்தது? மாவட்ட, வட்ட, கிளை கழகச் செயலாளர்களுக்கு எப்படி வந்தது? ராமச்சந்திரன் சினிமாவில் நடிக்கிறான், சம்பாதிக்கிறான். நீ சம்பாதித்தால் கணக்கு காட்டு. இதை எதிர்க்கட்சிகள் கேட்க வேண்டியதில்லை, நாமே கேட்டுக்கொள்வோம். இந்த தீர்மானங்களை பொதுக்குழுவில் கொண்டுவர இருக்கிறேன். மக்கள் என் பக்கம் இருக்கிறார்கள். பொதுக்குழுவில் இந்த தீர்மானத்துக்கு ஆதரவு கிடைக்கவில்லை என்றால் தமிழகம் முழுவதும் இந்த கேள்வியை தீர்மானமாக உருவாக்குவேன். மக்களை சந்திப்பேன். மாவட்டச் செயலாளர்கள், கிளை கழகச் செயலாளர்கள், வட்டச் செயலாளர்கள், பதவிகளில் இருப்பவர்கள் குடும்பத்துக்கு வாங்கியிருக்கும் சொத்துகள் இருந்தால் கணக்கு காட்ட வேண்டும். அவை எப்படி வந்தன என்று விளக்கம் சொல்ல வேண்டும். பொதுக்குழுவில் நிறைவேற்றி அதற்காக குழு அமைத்து அதனிடம் ஒவ்வொருவரும் தங்கள் கை சுத்தமானது என்பதை மக்கள் முன்னால் நிரூபிக்கலாம். நிரூபிக்க முடியாதவர்களை மக்கள் முன்னால் நிறுத்தி அவர்கள் தவறு செய்திருந்தால் அவர்களை தூக்கி எறிவோம். அண்ணாவின் கொள்கைக்கு ஊறு தேடியவர்களை எல்லாம் மக்கள் முன்னால் நிறுத்தி தூக்கி எறிவோம். 15ஆம் தேதிக்கு பிறகு சந்திக்கிறேன். எம்.ஜி.ஆர். பேசிய பேச்சுகள் செய்தித்தாள்களில் வெளிவந்தன. சென்னையில் பேசியதைப் போலத்தான் திருக்கழுக்குன்றத்திலும் பேசியிருந்தார். திமுகவுக்குள் மிகப்பெரிய குழப்பம் உருவாகியிருப்பது அப்பட்டமாக தெரிந்தது. கட்சியை கேவலப்படுத்தும் முறையிலும் சவால் விடும் வகையிலும் பேசிய எம்.ஜி.ஆருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கட்சிக்குள் கோரிக்கைகள் எழுந்தன. செயற்குழு மற்றும் பொதுக்குழுவை சேர்ந்தவர்கள் சென்னையை நோக்கி வரத் தொடங்கினர். அக்டோபர் 10, 1972. திமுக செயற்குழுவைச் சேர்ந்த 26 பேர் கையெழுத்திட்ட முறையீட்டு மனு ஒன்று திமுக தலைவர் கருணாநிதி, பொதுச் செயலாளர் நெடுஞ்செழியன் ஆகியோரிடம் அளிக்கப்பட்டது. மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 31. அவர்கள் கொடுத்த முறையீட்டின் சுருக்கம். அண்மையில் சில நாட்களாக கழக பொருளாளர் திரு எம்.ஜி.ஆர். அவர்கள் கழக சட்டதிட்டத்துக்கு மாறாகவும் கழக அரசையும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் மாவட்ட, வட்ட, கிளைக்கழகச் செயலாளர்களையும் குற்றம் சாட்டும் முறையில் கழகத்தையே இழிவுபடுத்தி பேசி வருவதாலும் கழகச் செயற்குழுவிலும் பொதுக்குழுவிலும் மட்டுமே பேசக்கூடியதும் மறுக்கப்படக்கூடியதுமான பிரச்சினைகளை பொதுமேடையில் பேசி பொதுமக்களிடம் குழப்பம் விளைவித்து வருகிறார். மேலும் கோவையில் நடைபெற்ற பொதுக்குழுவில் மதுவிலக்கு ஒத்திவைப்பு தீர்மானத்தை ஆதரித்து பேசி அந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றுவதற்கு ஒத்துழைத்திருந்தும் இப்போது அதனை எதிர்த்து பேசி வருகிறார். மேலும் கழக பொதுக்குழுவிலும் செயற்குழுவிலும் அவர் ஒரு தீர்மானத்தை கொண்டுவரப் போவதாகவும் அந்த தீர்மானத்தை பொதுக்குழு ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவர் பொதுமக்கள் முன்னால் சென்று பிரச்சனையை எடுத்துவைத்து கழகத்தை சந்திப்பேன் என்றும் பேசியிருக்கிறார். அவருடைய இந்த போக்கு கழக அமைப்பையும் பொதுக்குழுவையும் நமது ஜனநாயக முறையையும் இழிவுபடுத்துவதாக உள்ளது. ஆகவே கழக கட்டுப்பாட்டை காப்பாற்றவும் விதிமுறைகளுக்கு மதிப்பளிக்கும் வகையிலும் அவர் மீது உடனடியாக தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதில் கையெழுத்திட்டோரில் க. அன்பழகன், என்.வி. நடராசன், அன்பில் தர்மலிங்கம், மன்னை நாராயணசாமி, சாதிக் பாட்ஷா, சத்தியவாணி முத்து, ப. உ. சண்முகம், க. ராசாராம், மதுரை எஸ். முத்து, ஏ.வி. பி. ஆசைத்தம்பி ஆகியோரும் அடக்கம். ஆனால் அப்படிப்பட்ட நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கக்கூடாது என்று நாஞ்சில் மனோகரன், முரசொலி மாறன், இரா. செழியன் உள்ளிட்டோர் வாதாடிக் கொண்டிருந்தனர். அந்த கோரிக்கை மனுவை பரிசீலித்த திமுக பொதுச் செயலாளர் நெடுஞ்செழியன் இந்த விண்ணப்பத்தை ஏற்று எம்.ஜி.ஆர். அவர்களை கழகத்தின் எல்லா பொறுப்புகளில் இருந்தும் தற்காலிகமாக விலக்கி வைத்து விளக்கம் கேட்கலாம் என்று குறிப்பு எழுதினார். அதற்கு கருணாநிதி ஒப்புதல் கொடுத்தார். பத்திரிகைகளுக்கு கொடுப்பதற்காக அறிக்கை தயாரானது. தலைமை கழக பொருளாளர் எம்.ஜி.ஆர். அவர்கள் அண்மை காலத்தில் கழக கட்டுப்பாடுகளை மீறியும் கழகத்துக்கு களங்கம் ஏற்படும் வகையிலும் தொடர்ந்து தன்னுடைய நடவடிக்கைகளின் மூலம் செயல்பட்டு வருவதால் அவர் இன்று முதல் கழக பொருளாளர் பொறுப்பில் இருந்தும் மற்றும் கழகத்தின் சாதாரண உறுப்பினர் உள்பட எல்லா பொறுப்புகளில் இருந்தும் தற்காலிகமாக விலக்கி வைக்கப்பட்டிருக்கிறார். அவர் பெயரில் விரைவில் முறைப்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அடுத்து திமுக பொதுச் செயலாளர் இரா. நெடுஞ்செழியன் எம்.ஜி.ஆரிடம் விளக்கம் கேட்டு கடிதம் ஒன்றை அனுப்பினார்.
கழகத்தின் முன்னணி தோழர்களில் ஒருவராகவும் கழகப் பொருளாளர் என்ற பொறுப்பிலும் உள்ள தாங்கள் அண்மைக்காலமாக கழகக் கட்டுப்பாடு ஒழுங்குமுறைகளை மீறியும் கழகத் தோழர்களிடையே பிளவு உருவாக்கும் முறையிலும் கழகத்தின் கண்ணியத்துக்கு பொதுமக்களிடையே இழுக்கு ஏற்படும் வகையிலும் கழகத்தின் ஒழுங்குமுறை குலையும் வகையிலும் தாங்கள் செயல்படுவதும் பேசிவருவதும் கழகத்தின் பல்வேறு பொறுப்பிலுள்ள தோழர்களால் தலைமை கழகத்தின் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. கழக தலைமை செயற்குழு பொதுக்குழு கூட்டங்களில் முறைப்படி பேசி விவாதிக்க வேண்டிய கருத்துக்களை தாங்கள் வெளிப்படையாக பேசுவதுடன் அவை கழகத்துக்கு எதிரானதும் ஊறு செய்யக்கூடியதுமான வகையில் இதழ்களில் வெளிவரும் நிலைமைகளையும் உருவாக்கி வருகிறீர்கள். எல்லா இதழ்களிலும் பரவலாக நாள்தோறும் வெளியிடப்படும் தங்கள் முறைகேடான பேச்சுகள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருப்பது தலைமை கழகத்தின் கவனத்துக்கு கொண்டுவரப்படுகிறது. மதுவிலக்கு கொள்கை பற்றி கோவையில் நடைபெற்ற கழக பொதுக்குழு ஏகமனதாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறது. இதனை தாங்களும் உடனிருந்து நிறைவேற்றி இருப்பதுடன் அந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக தாங்கள் விளக்கமாக பொதுக்குழுவில் பேசியுமிருக்கிறீர்கள். இந்த தீர்மானத்தின் பேரில் கழகமும் கழக அரசும் மேற்கொண்ட செயல்முறைகளை தாங்கள் இத்தனை நாள் கழித்து பகிரங்கமாக கண்டித்து பேசியிருக்கிறீர்கள். இது கழக கட்டுப்பாட்டையும் பொதுக்குழுவின் முடிவின் பேரிலும் கழகமும் கழக அரசும் மேற்கொண்ட செயல்முறைகளை அவதூறாக பேசுவதாகவும் அமைவதாக தலைமை கழகம் கருதுகிறது. மேலும் 8-10-72 அன்று சென்னை 1000 விளக்கு பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் கழகத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் தாங்கள் ஒரு தீர்மானம் தாக்கல் செய்யப் போவதாகவும் அந்த தீர்மானம் பொதுக்குழுவில் நிறைவேறாமல் போகுமானால் அந்த தீர்மானத்தை பொதுமக்கள் முன்னிலையில் வைத்து மூலைக்கு மூலை பிரசாரம் செய்து வெளியில் ஆதரவு திரட்டப்போவதாகவும் பேசியிருக்கிறீர்கள். பொதுக்குழுவில் எந்தவொரு தீர்மானத்தை கொண்டுவருவதற்கும் அதன் உறுப்பினரான யாருக்கும் முழு உரிமை உண்டு. ஆனால் அப்படி கொண்டுவரும் தீர்மானம் நிறைவேறாமல் போகுமானால் பொதுக்குழுவின் முடிவுக்கு கட்டுப்படவோ அடங்கவோ மறுத்து அதே தீர்மானத்தை பொதுமக்களிடையே அதாவது கழகத்துக்கு வெளியே வலியுறுத்துவேன் ஆதரவு தேடுவேன் என்று பகிரங்கமாக தங்களைப் போன்ற முக்கிய பொறுப்பில் உள்ள தோழர் அறிவிப்பது கழக கட்டுப்பாடு ஒழுங்குமுறை கழகம் வளர்க்க விரும்பும் ஜனநாயக அடிப்படை ஆகியவற்றை புறக்கணிக்க துணிந்துவிட்ட செயலாகவே கருத வேண்டியிருக்கிறது. மேலும் இவை போன்று அடிக்கடி தங்களால் கழக நன்மைகளுக்கு எதிராக பகிரங்கமாக பேசப்பட்டுவரும் கருத்துகள் கழக தோழர்களிடையே கட்டுப்பாடு இன்மையும் பொதுமக்களிடையே கழகத்தை பற்றி தவறான இழிவான எண்ணமும் உருவாக ஏதுவாகிறது என்று தலைமை கழகம் கருதுகிறது. எனவே இவை போன்ற காரணங்களாலும் கழகத் தோழர்களிடையே குழப்பமும் பொதுமக்களிடையே கழகத்துக்கு இழுக்கும் நேர்வதைத் தடுக்கும் வகையில் தங்களை இன்று முதல் கழகப் பொருளாளர் பொறுப்பு மற்றும் சாதாரண உறுப்பினர் பொறுப்பு உட்பட கழகத்தின் எல்லா பொறுப்புகளில் இருந்தும் தற்காலிகமாக விலக்கி சஸ்பெண்ட் வைப்பதுடன் மேற்குறிப்பிட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையிலேயே தங்களை ஏன் அறவே கழகத்திலிருந்து நீக்கக்கூடாது என்பதற்கும் இந்த கடிதம் கிடைத்த 15 நாள்களுக்குள் தலைமை கழகத்துக்கு தாங்கள் தெரிவிக்க விரும்பும் விளக்க சமாதானங்களை தெரிவிக்குமாறு இதன் மூலம் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். எம்.ஜி.ஆர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை திமுகவில் இருக்கும் எம்.ஜி.ஆர் ஆதரவாளர்கள் மத்தியில் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. அவருடைய ஆதரவாளர்கள் வாகனங்களை பிடித்து சென்னைக்கு வந்தனர். தங்களுடைய ஆதரவை தெரிவித்தனர். எம்.ஜி.ஆரும் தன் பங்குக்கு அறிக்கை வெளியிட்டார். தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும். ஆனால் தர்மம் மறுபடியும் வெல்லும். நிச்சயம் இதில் நான் வெற்றி பெறுவேன். உண்மைகளை உலகத்துக்குச் சொல்வேன் என்றது அந்த அறிக்கை. 26 பேர் கையெழுத்திட்ட வேண்டுகோளின்படி முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிகிறது. அண்ணாவால் உருவாக்கி வளர்க்கப்பட்ட கழகம் 26 பேருடனோ சில அமைச்சர்களுடனோ முடிந்துவிடவில்லை என்று சொல்லிவிட்டார் எம்.ஜி.ஆர். விஷயம் விபரீதமாகாமல் தடுக்க நாஞ்சில் மனோகரன் முரசொலி மாறன் ஆகியோர் முயற்சி மேற்கொண்டிருந்தனர். எம்.ஜி.ஆரை நேரில் சந்தித்து பேசினர். ஆனால் சமாதானம் ஏற்படுவதற்கான சூழல் எதுவும் தட்டுப்படவில்லை. அக்டோபர் 12 1972 அன்று திமுகவின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டங்கள் தொடங்கின. அதில் பேசிய நாஞ்சில் மனோகரன் எம்.ஜி.ஆர் பொதுக்கூட்டத்தில் பேசிய கருத்து தவறுதான் என்றாலும் அதற்காக அவர் வருத்தம் தெரிவித்துக் கொள்வதாக இருந்தால் மேல் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது பற்றி செயற்குழு யோசிக்க வேண்டும் என்றார். ஆகட்டும் என்றார் கருணாநிதி. அவகாசம் தரப்பட்டது. நாஞ்சில் மனோகரன் முரசொலி மாறன் இருவரும் எம்.ஜி.ஆரிடம் சென்று பேச்சுவார்த்தை நடத்துவது என்று முடிவு செய்யப்பட்டது. எல்லாவற்றையும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்த பெரியார் களத்தில் இறங்கினார். கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று அண்ணா அவர்கள் சொன்னார்கள். திமுகவுக்கு இப்போது மறுபடியும் கட்டுப்பாடு பற்றி ஞாபகப்படுத்த வேண்டியவனாயிருக்கிறேன். கட்டுப்பாடு குலைந்தால் நீதிக்கட்சியின் கதிதான் உங்களுக்கும் ஏற்படும் என்று எச்சரித்தார். அத்துடன் நிறுத்திக் கொள்ளவில்லை. திமுகவின் பொருளாளரே இவர்தான். கணக்கு தெரிய வேண்டும் என்றால் ரகசியமாக உறவுமுறையில் கேட்டிருக்கலாமே.
பொதுமேடையில் பேசியதால் கழகத்துக்குத்தான் கேடு செய்தார்கள். இதற்கு நடவடிக்கை எடுக்காமல் விட்டால் கழகத்தின் கதி என்ன? எதிர்காலம் இருக்குமா? வெளியில் போவதற்குச் சாக்கு தேடியது போல் போய் இப்போது குப்பை போடுகிறார்கள். ஆகையால் தமிழ் மக்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்றார். இதற்குப் பிறகு எம்.ஜி. ஆரை அழைத்து பேசிவிடுவது என்றும் முடிவு செய்தார். அக்டோபர் 13, 1972 அன்று பெரியாரின் அழைப்பின் பேரில் பெரியார் திடலுக்கு வந்து அவரை சந்தித்து பேசினார் எம்.ஜி. ஆர். பொறுப்பான பதவியில் இருக்கும் நீங்கள் கட்சிக்கும் ஆட்சிக்கும் கேடு வராமல் காப்பாற்ற வேண்டியது உங்கள் கடமை என்றார். அதற்கு என் மீது தவறு இல்லை, திமுக தலைமைதான் சரியாக நடந்து கொள்ளவில்லை என்று பதிலளித்தார் எம்.ஜி. ஆர். இருந்தபோதும் கட்சி கட்டுப்பாடு மற்றும் ஆட்சியின் நலன் கருதி நீங்கள் சொன்னதை வாபஸ் பெற்று வருத்தம் தெரிவிப்பது நல்லது என்று பெரியார் சொல்ல நண்பர்களுடன் கலந்து பேசி ஆலோசித்து முடிவு செய்கிறேன் என்று பதிலளித்துவிட்டு புறப்பட்டார் எம்.ஜி. ஆர். பிறகு முதலமைச்சர் கருணாநிதியும் அவருடைய அமைச்சர்கள் நெடுஞ்செழியன், ராஜாராம் உள்ளிட்டோரும் மத்திய அரசு வழங்கிய தாமிரப் பட்டய விருதை பெரியாரிடம் கொடுப்பதற்காக வந்திருந்தனர். தான் எம்.ஜி. ஆரிடம் பேசியது பற்றி அவர்களிடம் சொன்ன பெரியார், கட்சியின் ஒற்றுமை, ஆட்சி நலன் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு கட்சி பிளவுபடாமல் பார்த்து கொள்ளுங்கள் என்று எச்சரிக்கை செய்து அனுப்பினார். அவருடைய யோசனையை ஏற்றுக்கொள்வதாகச் சொல்லிவிட்டு புறப்பட்டார் கருணாநிதி. ஏற்கனவே எடுத்த முடிவின்படி சென்னை தியாகராய நகரில் இருக்கும் எம்.ஜி. ஆரின் அலுவலகத்தில் நாஞ்சில் மனோகரன், முரசொலி மாறன் இருவரும் எம்.ஜி. ஆரிடம் சென்று பேச்சுவார்த்தை நடத்தினர். நடந்தது. நீண்டது. என்ன நடந்து கொண்டிருக்கிறது? முடிவு கிட்டுமா? ஒன்றும் புரியவில்லை. ஒரு வழியாக திமுக தலைமைக்கு கடிதம் ஒன்றை எழுத எம்.ஜி. ஆர் ஒப்புக்கொண்டார். வருத்தம் தெரிவித்து கடிதம் என்கிறார் கருணாநிதி. ஒப்பந்தத்துக்கான வரைவு என்கிறார் ஆர். எம். வீரப்பன். பேச்சுவார்த்தையை பிற்பகலில் தொடரலாம் என்று முடிவானது. பிறகு கூடிய திமுக செயற்குழுவில் அதிரடி தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டது. கழக நலனுக்காக எம்.ஜி. ஆர் அவர்கள் வருத்தம் தெரிவித்து கழகப் பணியில் ஈடுபட வாய்ப்பு அளித்தும் கூட அவர் அதனை பயன்படுத்திக் கொள்ளாதது வருந்தத்தக்கதாகும். எனவே அவர் கழகத்தின் ஒழுங்குமுறைகள் குலையும் அளவுக்கு நடந்து கொண்டதற்காக பொதுச் செயலாளர் அவர் மீது கழகச் சட்டதிட்ட விதி 31 அன்படி எடுத்துள்ள நடவடிக்கையை இந்தச் செயற்குழு ஒருமனதாக ஏற்றுக்கொண்டு இந்த தீர்மானத்தை பொதுக்குழுவுக்கு பரிந்துரை செய்கிறது. பிற்பகலில் பேசிக்கொள்ளலாம் என்றுதானே முடிவு செய்யப்பட்டது. பிறகு எதற்காக திமுக செயற்குழு எம்.ஜி. ஆர் மீதான நடவடிக்கையை ஏற்றுக்கொண்டு பொதுக்குழுவுக்கு அனுப்பியது? இந்த இடத்தில் இரண்டு முக்கியமான, ஒன்றுக்கொன்று முரணான கருத்துகள் கவனம் பெறுகின்றன. இது தொடர்பாக கருணாநிதியின் விளக்கம் இதோ. அப்படியொரு கடிதம் எழுதத் தொடங்குவதற்குள் தொலைபேசி மணி அடித்திருக்கிறது. எம்.ஜி. ஆர் எடுத்து பேசியிருக்கிறார். யார் பேசினார்கள், என்ன பேசினார்கள் என்று தெரியாது. அது எம்.ஜி. ஆருக்கு மட்டுமே தெரியும். மறுமுனையில் இருந்தவர்கள் சமரச முயற்சியை முறித்துவிட்டார்கள் என்பதும் எம்.ஜி. ஆரை தங்கள் வலையிலிருந்து மீளவொட்டாமல் ஆக்கிவிட்டார்கள் என்பதும் அடுத்த வினாடியே நாஞ்சிலாருக்கும் முரசொலி மாறனுக்கும் புரிந்துவிட்டது. தொலைபேசி ரிசீவரை கீழே வைத்தவுடன் எம்.ஜி. ஆர் பொதுச் செயலாளர் நாவலருக்கோ அல்லது செயற்குழு பொதுக்குழுவுக்கோ வருத்தம் தெரிவிக்கும் கடிதத்தை தர இயலாது என்றும் நடந்ததுதான் என்றும் மறுபரிசீலனைக்கே இடமில்லை என்றும் இருவரிடமும் திட்டவட்டமாக கூறிவிட்டார். ஆர். எம். வி. ஒரு தொண்டர் என்ற வாழ்க்கை வரலாற்றுப் புத்தகத்தில் பதிவாகியிருக்கும் தகவல் இது. அந்த பேச்சுவார்த்தை தோல்வி என்று சொல்ல முடியாதபடி மதியம் உணவு வேளை வரை நீண்டு பிரச்சினை தீர்க்கப்பட்டுவிடும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தியது. ஓர் ஒப்பந்தம் ஏற்படும் நிலையில் ஒப்பந்தத்துக்கான வரைவை பகலுணவுக்குப் பின் முடிவு செய்து எழுதலாம் என்று முடிவெடுத்து அவரவர்கள் வீட்டுக்கு கிளம்பினார்கள். ஆர். எம். வீரப்பனுக்கோ மிகவும் சந்தோஷம். திடீரென ஆர். எம். வி வீட்டில் தொலைபேசி ஒலித்தது. தெரியுமா, நம்ம ரசிகர்கள் பயங்கரமாக தாக்கப்படுகிறார்களாம். இந்த நிலையில் என்ன பேச்சுவார்த்தை வேண்டி கிடக்கிறது? என்ன ஒப்பந்தம் வேண்டி கிடக்கிறது? பிற்பகல் பேச்சுவார்த்தை எதுவும் வேண்டாம், மாறனுக்குச் சொல்லிவிடுங்கள் என்று சொல்லிவிட்டு எம்.ஜி. ஆர் போனை வைத்துவிட்டார். எம்.ஜி. ஆர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க செயற்குழு நிறைவேற்றிய தீர்மானம் பொதுக்குழுவில் வாக்கெடுப்புக்கு விடப்பட்டது. மொத்த பொதுக்குழு உறுப்பினர்கள் 310 பேர். அன்றைய கூட்டத்தில் கலந்து கொண்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை 277. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. அக்டோபர் 14, 1972 அன்று எம்.ஜி. ஆர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்து நான் அறவே விலகிவிட்டேன். 2 நாளில் புதிய அமைப்பு ஒன்றை உருவாக்க இருக்கிறேன்.